ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். இரட்டை பிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். பாளையங்கோட்டை ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். ஸ்ரீ சீதாராமருக்கு நடைபெற்ற தெப்பத் திருவிழா. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் மாசி பிரம்மோற்சவம். தங்க சிம்மத்தின் மீது பவனி வந்த அம்பிகை. சிங்கம்புணரி சதுர்வேத மங்கலம் அருள்மிகு ருத்ர கோட்டீஸ்வரர் கோயில் மாசிமக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பள்ளியோட திருநாள் விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து இரட்டை பிரபை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி முத்துவளைய கிரீடம் அணிவித்து நவரத்ன காதணிகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து அர்த்தச்சந்திர பதக்கத்துடன் காசு மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாளை நான்முக கோபுரம் வழியாக மாடவீதிக்கு எழுந்தருளச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி ஸ்ரீ நம்பெருமாள் வீதிவலம் புறப்பட்டார். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சித்திரை வீதிகளில் வலம் வந்த உற்சவரை மீண்டும் ஆலயத்திற்குள் அழைத்து வந்தனர். அங்கு ஸ்ரீ நம்பெருமாளுக்கு கோயில் யானைகள் வணங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டு மீண்டும் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக தெப்போற்சவம் நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ ஜானகி தேவியையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் அமர்த்தி ஆரத்தி காட்டியபடி பிரகாரபுலா புறப்பட்டனர். அப்போது தெய்வங்களுக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவர்களை கோயிலின் வெளியே அழைத்து வந்து புஷ்கரணியை நோக்கி புறப்பட்டனர். அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் ஸ்ரீ ஜானகி ராமனை கொலுவிருக்கச் செய்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு பச்சை பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும், ஜனகன் மகளுக்கு புதுப்பட்டு சேலையுடன் தங்க ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பிரபந்த பாராயணத்துடன் நீராழி மண்டபத்தை தெப்பம் 11 முறை வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் தெப்பக் குளக்கரையை சுற்றி நின்றபடி ஸ்ரீ சீதாராமரை கண்ணார கண்டு சேவித்தனர். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் அம்பாள் சிம்ம வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். நகர வீதிகளில் வெண்குதிரைகள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல தங்க சிம்ம வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். 2 குடைகள் பிடித்தபடி அம்பிகையை நகர வீதிகளில் வலம் வரச் செய்தனர். சர்வாபரண பூஷிதையாக கிளிமாலை அணிந்து கொண்டு விசேஷ அலங்காரத்தோடு சிம்மத்தின் மீது பவனி வந்த அருள்மிகு காமாட்சி அம்பாளை வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடித்து மீண்டும் வாகன மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு திருஷ்டி கழித்து சாமரம் வீசியபடி வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் உள்ள அருள்மிகு ஆத்மநாயகி உடனுரை ஸ்ரீ ருத்ர கோட்டீஸ்வரர் திருக்கோயில் மாசிமக பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் சப்பரத்தில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணிய சுவாமி, அருள்மிகு ஆத்மநாயகி பிரியாவிடை சமேதராக அருள்மிகு ருத்ர கோட்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்களோடு பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரங்களும் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து அஸ்திரதேவரை கொடிமரம் அருகே மேடை மீது நிறுத்தி வஸ்திரம் கட்டி கதம்பச்சரம் சூட்டி அலங்கரித்ததும் கொடிமரம், பஞ்சமூர்த்திகள் மற்றும் அஸ்திரதேவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோயிலில் மாசி திருத்தேர் மற்றும் தெப்பத் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவருக்கு வெள்ளி கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக வெள்ளி கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமியை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்கத் தொப்பாரம் கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி பிரிய பக்தன் மேல் உற்சவர் பெருமாள் அழகாக காட்சி தந்தருளினார். பெரிய திருவடிக்கும் மஞ்சள் பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சன்னதியை அடைந்து பிரகாரத்தில் கொலுவிருந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் துளசி பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வீரப்பூரில் பிரசித்தி பெற்ற பொன்னர் சங்கர் திருக்கோயிலில் உற்சவர் அருள்மிகு பெரியகாண்டி அம்மனுக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக உற்சவர் அருள்மிகு பெரியகாண்டி அம்மனை கைப்பலகை மேல் கொலுவிருக்கச் செய்து சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவர் அம்மன் மீது மலர்கள் தூவி வழிபட்டனர். தேரடியில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்தனர். சாம்புவான் காளை முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று அம்மனின் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் மீது மலர்ச்சரங்கள் தூவி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேவியர்கள் சமேத அழகனுக்கு வெள்ளி மயில் வாகன வீதி உலா நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சிவசுப்பிரமணிய சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தனித்தனி கேடயங்களில் வள்ளியையும் தெய்வானையையும் நிறுத்தி இருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அழகனுக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதம் வழங்கினர். தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் முன்னே செல்ல தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானை மண்டபத்தின் வெளியே சுமந்து வந்தனர். அப்போது உற்சவர்களுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் விநாயகப் பெருமான் முன்னே செல்ல ஆதி தம்பதிகள் பின்தொடர தேவியர்கள் சமேத முருகனுக்கு நுழைவு வாயில் ஆராதனையோடு கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். மூஷிகன் மீது விநாயகர், வெள்ளி மயில் வாகனத்தின் மேல் தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான், தனித்தனி மயில் வாகனங்களில் வள்ளி தெய்வானை, ரிஷபத்தின் மீது சுவாமி அம்பாள் ஆகியோரை குலுவிருக்கச் செய்திருந்தனர். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சப்பரத்தில் எழுந்தருளியிருக்க தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரித்து ஓம் வடிவத்துடன் கூடிய மயில் வாகனத்தில் அழகன் தேவியர்களோடு பல்வேறு வீதிகள் வழியே உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் முதலில் ராஜகோபுரம் அருகே வீற்றிருக்கும் விநாயகர் சன்னதியில் பூஜைகளை நடத்தினர். பிறகு சிவாலய வளாகத்தில் 3 முகூர்த்த கம்பங்களை வைத்து மஞ்சள் குங்குமமிட்டு மாவிலைகள் மற்றும் வஸ்திரங்கள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து அருள்மிகு பால விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டியதும் முகூர்த்த கம்பங்களுக்கும் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து ஆரத்திகளை காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் முகூர்த்த கம்பங்களை சுமந்து வந்து வாத்திய மண்டபம், சுவாமி சன்னிதானம் மற்றும் அம்பாள் சன்னதி கொடிமரம் அருகே என 3 கம்பங்கள் பூமியில் நடப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் மாசிமக தேர் திருவிழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் அன்னப்பறவை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் சோமேஸ்வரருக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்தனர்.
வெண்பட்டுடன் வெண்கற்கள் பதித்த ஹாரம், மலர் மாலைகளும் அணிந்தபடி காட்சி தந்த ஸ்ரீ சோமேஸ்வரருக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிம்ம வாகனத்தின் மேல் சர்வலங்காரத்துடன் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து தீபம் காண்பித்தனர். பின்னர் தேங்காய் பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து பட்டாடை கட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே திருவரை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துக்காளியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு முத்துக்காளி அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி சிகப்பு பட்டுச் சேலை கட்டி தீஜ்வாலை நாகக்கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தேவிக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் கோயில் வளாகத்தில் முளைப்பாரிகளையும் காவடிகளையும் வைத்து ஏராளமான பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மி அடித்தபடி வலம் வந்து வழிபட்டனர். பிறகு முளைப்பாரிகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஊர்வலம் புறப்பட்டனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை ஏராளமானோர் சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வலம் வந்து ஊர் எல்லையில் உள்ள காவிரி கரையில் முளைப்பாரிகளை கரைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் மாசிமக உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக சுவாமிக்கு ஹனுமந்த வாகன வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் சிறிய திருவடியான ஹனுமந்தன் மீது உற்சவர் பெருமாளை வில்லும் அஸ்திரமும் ஏந்திய ஸ்ரீ கோதண்டராமராக அலங்கரித்து அமர்த்தி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். பிறகு கும்பதீபம் காட்டி சாமரம், விசிறி விச்சனம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களாலும் உற்சவமூர்த்திக்கு அர்ச்சனை நடத்தி தீபம் சமர்ப்பித்தனர். பிரிய பக்தன் மேல் சர்வலங்காரத்துடன் அமர்ந்து காட்சி தந்த சுவாமிக்கு மகாகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பொதுஜன சேவை முடிந்ததும் உற்சவ மூர்த்தியை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் சிறிய திருவடி மீது அமர்ந்து வந்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயிலில் பம்பைகள் முழங்கியபடி இருக்க அம்மனை வர்ணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரங்கள் அணிவித்து காதணிகளோடு திருமுடியில் விசேஷ பதக்கங்களும் தொப்பாரம் கிரீடமும் சூட்டி ஸ்ரீ அன்னபூரணியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு அங்காளம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றினர். நிறைவாக கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்த ஆத்தூர் வீரசோழன்பாளையத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ மகாச்சோழியம்மன் ஸ்ரீ முத்துசுவாமி கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளதை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் மற்றும் தீர்த்த குடங்களை எடுத்து ஊர்வலமாக சென்றனர். இதை முன்னிட்டு அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் முன்பு பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் மற்றும் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் உடன் வர அலங்கரிக்கப்பட்ட மலர் வாகனத்தில் கோபுர கலசங்களை வைத்து அழைத்து வந்தனர். சிறுமியர்களும் பெண்களும் பாரம்பரிய நடனமாடியபடி முன்னே செல்ல
அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரிகளோடு நவதானிய முளைப்பாரி சட்டிகளையும் தீர்த்த குடங்களையும் சுமந்தவாறு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். நிறைவாக அருள்மிகு மகா சோழியம்மன் ஸ்ரீ மகாமுத்துசுவாமி திருக்கோயிலை அடைந்தனர். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் அடுத்த கோவிந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ விட்டல் சம்ஸ்தானத்தில் உற்சவர்களுக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ விட்டல் ருக்மணி சம்ஸ்தானில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட தங்க ரதத்தை வண்ணத் தோரணங்களால் அலங்கரித்து மூலவர் சன்னதி முன்பு இழுத்து வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு சாமரங்களும் ஆலவட்டமும் வீசியபடி ஸ்ரீ ருக்மணி சமேதராக உற்சவர் ஸ்ரீ விட்டலை விசேஷ அலங்காரத்தோடு கைப்பலகை மேல் நிறுத்தி கைத்தலமாக சுமந்து வந்து புதிய தங்க ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் புதுப்பட்டாடைகள் கட்டி காசு மாலைகள் பதக்கங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தெய்வங்கள் எழுந்தருளிய புதிய தங்க ரதத்தை ஆன்மீக சொற்பொழிவாளர் விட்டல்தாஸ் மகராஜ் மற்றும் அர்ச்சகர்களோடு ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தங்க ரதம் கோயிலை சுற்றி வலம் வந்தது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பெரிய கைனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்வமகா கணபதி ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயர் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு செல்வமகா கணபதி ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அஞ்சனை மைந்தனுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் துளசி மாலை சாற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு வருடாபிஷேக விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தின் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களோடு நெய்யும் சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம், கலசங்கள் மற்றும் உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிலைக்கண்ணாடியில் தெரிந்த கோபுர பிம்பத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தூபதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து கருவறையில் உற்சவரையும் அமர்த்தி கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தாலம்மன் கோயில் 112ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி தேரோட்டம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு உற்சவர் அம்மனை விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் எழுந்தருளச் செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முழங்க 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் உலா வந்த அருள்மிகு முத்தாலம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து குலவையிட்டதும் மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் தேரின் வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக அம்மனின் தேர் உலா வந்தது. தாரை தப்பட்டைகள், பல்வேறு இசைவாத்தியங்கள், சிறுவர்களின் நடனங்களோடு பெண்களின் பாரம்பரிய நடனங்களும் உடன்வர முக்கிய வீதிகளில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் விநாயகரையும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பட்டத்தில் மயில் உருவம் வரைந்து மாவிலையுடன் மாலை சூட்டி அலங்கரித்து கைத்தலமாக ஏந்தி வந்தனர். தொடர்ந்து பட்டத்திற்கு ஆரத்தி காட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு காப்பு கட்டியதும் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து கோயிலை சுற்றி அழைத்துச் சென்று கொடிமர பகுதியை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்ப
கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். இரட்டை பிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். பாளையங்கோட்டை ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். ஸ்ரீ சீதாராமருக்கு நடைபெற்ற தெப்பத் திருவிழா. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் மாசி பிரம்மோற்சவம். தங்க சிம்மத்தின் மீது பவனி வந்த அம்பிகை. சிங்கம்புணரி சதுர்வேத மங்கலம் அருள்மிகு ருத்ர கோட்டீஸ்வரர் கோயில் மாசிமக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda